காரு கொஞ்சம் முன்னாடி எடுத்து போனா தலைவர்கிட்ட போறது வந்து இருங்க, கொஞ்சம் முன்னாடி வருங்க. இந்த சைல எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க, முன்னாடி எடுங்க. இருக்கா வெளியே போங்க. முன்னாடி போங்க, முன்னாடி கொஞ்சம் போங்கண்ணா, முன்னாடி போங்கண்ணா. தலைவர் வர சொல்றாரு பாருங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனேன், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, இன்னும் கொஞ்சம் போங்க. ஆனா போதுமாண்ணே? சரி, முன்னாடி போங்க, ஒட்டி போங்க, கொஞ்சம் தலைவர்கிட்ட ஒட்டி போங்க. சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், திமுக ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரசின் சின்னம், தேமுதிகவின் சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், எஸ்டிபிஐயின் சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம், நமது சின்னம், சிறுத்தைகளின் சின்னம், நமது சின்னம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, தோட்டக்குடி பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி பொறுப்பாளர் தாமரை கண்ணன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் கே அண்ணாதுரை அவர்களே, எத்திராஜ், சாமிதுரை, கணேசன், தர்மலிங்கம், பழனிவேல், பழனிசேகர், இளங்கோவன், கலியன், பெருமாள், முருகன், முத்துக்குமார், சுகன்யா நாராயணன், வே பழனிசாமி, பிரேம்குமார், ரமேஷ், கருணாநிதி ஆகிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாவட்ட தலைவர் இதயத்துல்லா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே, தேமுதிகவின் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே, விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்களே, தேர்தல் மேற்பார்வையாளர் தனக்கோடி அவர்களே, நாவரசன் அவர்களே, ராமமூர்த்தி, சின்னதுரை, தில்லை சேகர், குமார், சேகர், மகேந்திரன், செந்தாமரை, இன்னொரு சேகர், சசிகுமார், மோகன, ராமச்சந்திரன், சிபு, கூத்துக்குடி பாலு மற்றும் பொன்குமார், பொன் வேல்முருகன் மறைந்த தோழர் அவரின் வாரிசுகளே, கூட்டணி கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுவதில்தான் பொறுத்து கொள்ள வேண்டும். அடுத்து உளுந்தூர்பேட்டை, தியாகதுருகம் ஆகிய இடங்களில் ஆயிரக்கணக்கான தோழர்கள் காத்து கிடக்கிறார்கள். விரைந்து செல்ல வேண்டும் என்கிற நெருக்கடியான ஒரு நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 2 மணி நேரம் தாமதமாக வர நேர்ந்தவைக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை 2011ஆம் ஆண்டு இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மறைந்த தம்பி பாவரசு வேட்பாளராக போட்டியிட்டார். அப்போது நம்மால் வெற்றி பெற இயலவில்லை. இந்த முறை தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக முனைவர் கு மாலதி அவர்கள் ஆணை சின்னத்தினை போட்டியிடுகிறார். இந்த முறை நாம் வெற்றி வாய்ப்பை இழந்துவிடக் கூடாது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள், எஞ்சியுள்ள இந்த 13 நாட்களில் ஒரு நாளை கூட வீணாக்காமல் விரயமாக்காமல் அவரவர் கிராமத்திலே இருந்து மக்களை நாள்தோறும் சந்தித்து இந்த முறை
ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் பானை சின்னத்திற்கு அளிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். மக்களிடத்திற்கு இந்த முறை இதற்கு முன்பு நீங்கள் எந்த கட்சியிலே வாக்களித்திருந்தாலும் இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் 8க்கு 8 இடத்திலே வெற்றி பெற வேண்டும். 100க்கு 100 இடங்களில் 100க்கு 100 வெற்றி பெற வேண்டும். கடந்த முறை நாம் அங்கீகாரம் இல்லாமல் மெழுகுவர்த்தி சின்னத்திலே நின்றோம். இந்த முறை அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக நாம் வந்திருக்கிறோம். சொந்த சின்னமாக பானை சின்னத்தை பெற்றிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 7 எம்எல்ஏக்கள் அதற்கு மேலே வெற்றி பெற்றால்தான் இந்த பானை சின்னத்தை தக்க வைக்க முடியும். இது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை. சட்டமன்றத்திலே நாம் 8 இடங்களிலும் வெற்றி பெறாவிட்டால் இந்த சின்னம் பறிபோய்விடும். இதை தக்க வைக்க வேண்டும். எனவே உங்களை நான் உரிமையோடு கேட்கிறேன், உறவோடு கேட்கிறேன், தோழமையோடு கேட்கிறேன், நல்லன்போடு கேட்கிறேன். ஒரு வாக்கை கூட சிந்தாமல் சிதறாமல் பானையிலே போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஊரிலே சில பேர் திரைப்பட நடிகராய் இன்றைக்கு கட்சி தொடங்கி இருக்கிறார் நண்பர் விஜய். அவருக்கு ஒரு ஓட்டு 2 ஓட்டு ஒரு குடும்பத்திலே போடுவோம் என்று இளைஞர்கள் போட்டால் அந்த வாக்குகள் வீணாகிவிடும், அது விரயமாகிவிடும். அதை போல இரட்டை இலைக்கு போட்டால் அது மோடிக்கு போட்டதாகத்தான் அமையுமே தவிர எடப்பாடிக்கு போட்டதாக அமையாது. ஏனென்றால் இரட்டை இலை சின்னம் இப்போது அதிமுக சின்னமாக இல்லை, பாஜக சின்னமாக மாறிவிட்டது. ஒருவேளை தப்பித்தவரை அதிமுக வெற்றி பெற்றால் பாஜக காரன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து உட்காருவார். இதுதான் நடக்க போகிறது. வெற்றி பெற்றால் அந்த அளவுக்கு பாஜகவை தோளில் தூக்கி சுமக்கிற கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது ஒன்றை பேசினார், என் வாழ்க்கையில் நான் ஒரு பெரும் தவறு இழைத்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன தவறு என்று கேட்டால், பிஜேபியோடு கூட்டணி வைத்ததுதான் நான் செய்த பெரும் தவறு. சொன்னது யார்? ஜெயலலிதா அம்மையார். அப்படி சொன்னவர் அடுத்து என்ன சொன்னார் என்றால், அதற்கு பரிகாரமாகத்தான் வாஜ்பாய் தலைமையிலான அரசை நான் கவிழ்த்தேன் என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார். பிஜேபி கவர்மெண்ட்டை கவிழ்த்துட்டாங்க, வாபஸ் வாங்கி, ஆதரவை வாபஸ் வாங்கி அன்றைக்கு பிஜேபி கவர்மெண்ட் கவிழ்ந்து போச்சு. அதை ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், நான் பிஜேபியோடு கூட்டணி வைத்தது வரலாற்று பிழை, அதற்கு பரிகாரமாக அந்த ஆட்சியை கவிழ்த்தேன். அடுத்து சொன்னார், அதிமுக எந்த காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி சேராது. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி என்ன செய்திருக்கிறார்? அதற்கு நேர் முரணாக மோடியை தோளிலே தூக்கிக் கொண்டு வீதிக்கு வீதி வருகிறார். அதிமுக தொண்டர்களின் கைகளிலே பிரஷை கொடுத்து பாஜக சின்னத்தை வரைய வைக்கிறார். சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாட்டுக்கு வாருங்கள், நீங்கள் இந்த கட்சியை உத்தரப்பிரதேசத்தை போல ஆளுங்கட்சியாக மாற்றிக் கொள்ளுங்கள் என்று தாரை வார்த்து கொடுக்கிறார். அதனால்தான் சொல்லுகிறேன், இரட்டை இலைக்கு போட்டாலும் அது மோடிக்கு போட்டதாக போய்விடும், விசிலுக்கு நீங்க போட்டாலும் அது விரயமாகிவிடும். விசில் சட்டமன்றத்திலே போய் அடிக்க முடியாது, தியேட்டரில் தான் அடிக்க முடியும். அவர்களை தியேட்டருக்கே அனுப்புங்கள், அவர்களை சட்டசபைக்கு அனுப்ப தேவையில்லை. எனவே கொஞ்சம் ஓட்டு மாறி போட்டாலும் நம்முடைய வெற்றி பாதிக்கும். உங்களை பணிந்து கேட்டுக் கொள்கிறேன், இந்த முறை வெற்றி வாய்ப்பை இழந்துவிடக் கூடாது. பானை சின்னத்தை தக்க வைக்க வேண்டும். இந்தியாவிலேயே அம்பேத்கர் இயக்கங்கள், பிஎஸ்பி, ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி, ராம்தாஸ் அத்வாலே கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் அங்கீகாரம் பெறவில்லை. உத்தரப்பிரதேசத்திலே பிஎஸ்பி, மகாராஷ்டிராவிலே ராம்தாஸ் அத்வாலே கட்சி, பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி, அதற்கு பிறகு இந்திய அளவில் அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். 35 ஆண்டு கால உழைப்பு. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் உறங்க முடியும் என்கிற நிலை.
20 மணி நேரம் தொடர்ந்து மக்கள் சந்திப்பு இப்படி ஓடிக்கொண்டே இருந்து உழைத்துக் கொண்டே இருந்து மக்கள் பணி ஆற்றியதன் விளைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று அவர்கள் அளித்த ஒத்துழைப்பின் விளைவாக அண்ணா கொஞ்சம் பின்னாடி திரும்புங்க. தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக, சொந்த சின்னம் பெற்ற கட்சியாக, பானை சின்னம் பெற்ற கட்சியாக உங்களிடத்திலே வந்திருக்கிறது. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்களின் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு முனைவர் கு மாலதி அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். அவர் பிடெக் படித்த என்ஜினியர், எம்எல் படித்த வழக்கறிஞர், அது மட்டுமில்லாமல் சட்டத்திலேயே PhD படித்த டாக்டரேட் டாக்டர் மாலதி அவருக்கு உங்களுடைய ஆதரவு கேட்டு வந்திருக்கிறேன். அவர் வெற்றி பெற்றால் கள்ளக்குறிச்சி மக்களின் கோரிக்கைகளை சட்டமன்றத்திலே எடுத்துரைப்பார். பக்கத்திலே இருக்கிற தொழுதூருக்கு பக்கத்திலே இருக்கிற திருமாந்துறை கிராமத்தை பிறந்தவர் தான் அவர். இங்கே கள்ளக்குறிச்சியிலேயே குடிபெயர்ந்து உங்களோடு தங்கி இருந்து பணியாற்றுவார். அவருக்கு இந்த வாய்ப்பை தாருங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்திருக்கிற 8 இடங்களில் 2 பெண்மணிகளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். அதிலே ஒரு தொகுதி தான் கள்ளக்குறிச்சி தொகுதி. உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை வேட்பாளர் முனைவர் கு மாலதி அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வரிசையின் VVMல 2வது இடத்தில் இருக்கும் பானை சின்னம், 2வது இடத்தில் இருக்கிறதா பானை சின்னம், அதிலே உங்கள் வாக்குகளை முத்திரையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தேமுதிகவை சார்ந்த ஆனந்தவே, இளையராஜா, சுப்பிரமணியன் ஆகியோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உத்தரகுமாரன் தொண்டரடி பொறுப்பாளர் துறை செயலாளருடைய மகளுக்கு ஏற்கனவே பேர் வச்சுட்டியா, உதயநிலா என்று பெற்றோரின் விருப்பப்படி பெயர் சூட்டி வாழ்த்துகிறேன். நான் நீங்களே மாலை போடுங்க, நான் இங்கிருந்து விளக்கம் போடுவேன். இறங்கி இறங்கி ஏற முடியும் ப்ளீஸ். நீ மாலை போடு, மாலை போடு. இறங்கி இறங்கி ஏற முடியும். அந்த வாழை நீ போடும்பா. வீர வணக்கம், வீர வணக்கம். மாலை எடுத்து போடு. நீங்க சொல்றதுதான் நான் கேட்கறதா இருக்கு எப்பவுமே. நான் சொல்றதை நீ கேளுங்க. என் சார்பில் மாலை போடு, போடு, போய் மேலே ஏறி போடு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரை அண்ணா பின்னாடி பின்னாடி திரும்புங்க. பேச்சா அண்ணா பின்னாடி 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 திரும்புங்க. அண்ணா பின்னாடி பின்னாடி. தூக்கி பாப்பா. அண்ணா பின்னாடி பின்னாடி. அண்ணா பின்னாடி திரும்புங்க. இந்த பிள்ளை தூக்கி வந்து இந்த மாதிரி பண்ணா என்ன? ஒரு நிமிஷம் இரு. உளுந்தூர்பேட்டை போனோம், தியாகதுருகம் போய் முடிக்கணும். மணி இப்போதே 8 ஆயிடுச்சு. கொடுங்க, பேர் என்ன? சோழருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அண்ணா கொஞ்சம் பின்னாடி திரும்புங்க. பின்னாடி இந்த பக்கம் பாக்கணும். கும்பலை தூக்கிட்டு ஏதாவது என்ன ஆச்சுன்னா உதயநிலாவுக்கு வாழ்த்துக்கள். அண்ணா கொஞ்சம் பின்னாடி பின்னாடி பாருங்க. பின்னாடி திரும்புங்க. பின்னாடி கூட பாக்கணுமா? அண்ணா கொஞ்சம் பின்னாடி பின்னாடி திரும்புங்க. ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் பேரு கணேசன் அவர்களுக்கு நன்றி. வீர திராவிட மணி தேர்தல் பொறுப்பாளருக்கு நன்றி.